எனக்கு அது கிடைச்சிடுச்சு. கிடைச்ச உடனே இப்போ என் பேரன் வந்து இப்போ இனிமேல் நல்லா படிப்பான், வளருவான். பெற்றோரை இழந்த குழந்தைகளை அரவணைத்து கல்வியை தொடரச் செய்யும் அன்பு கரங்கள் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், இந்த திட்டம் தொடர்பான முழு விவரங்கள். தமிழ்நாடு அரசின் தாயுமானவர் திட்டத்தின் ஒரு பகுதியாக பெற்றோரை இழந்த குழந்தைகள் 18 வயது வரையிலான பள்ளி படிப்பை முடியும் வரை இடைநிற்றலின்றி கல்வியை தொடரக்கூடிய வகையிலான 2000 ரூபாய் உதவி வழங்கிடக்கூடிய அன்பு கரங்கள் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த நிகழ்வானது சென்னை கலைவாணர் அரங்கில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்றமிகு தமிழ்நாட்டை உருவாக்கிட வேண்டும், அதிலும் குறிப்பாக குழந்தைகளுடைய கல்வி மற்றும் சீரான வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் மிகவும் வறுமையில் வாழக்கூடிய குடும்பங்கள் அடையாளம் கண்டு அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் தமிழ்நாடு அரசினுடைய தாயுமானவர் திட்டம். அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக பெற்றோர்கள் இருவரையும் இழந்த ஒருவரை இழந்து மற்றொரு பெற்றோர்களால் பராமரிக்கக்கூடிய இயலாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளை அரவணைத்து பாதுகாத்திருக்கூடிய வகையில் அன்பு கரங்கள் திட்டத்தை தமிழ்நாடு அரசு தற்போது தொடங்கி வைத்திருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் 18 வயது வரையிலான பள்ளி படிப்பை முடியும் வரை இடைநிற்றல் இன்றி கல்வியை தொடர்வதற்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவதுடன் பள்ளி படிப்பு முடித்ததற்கு பின்பாக கல்லூரி கல்வி பதிப்பதற்கும் உரிய மேம்பாட்டுத்திறன் பயிற்சிகள் வழங்குவதற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த திட்டத்தை தான் சென்னை கலைவாணர் அரங்கில் குழந்தைகளுடைய உதவி திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். பெற்றோர்களை இருவரையும் இழந்து 12ஆம் வகுப்பு முடித்து பல்வேறு உதவி கல்வி நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசின் முயற்சியால் சேர்க்கப்பட்டுள்ள மாணவ மாணவியர்களுக்கும் கூட மடிக்கணினி வழங்கக்கூடிய தினமும் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்தியிருக்கிறார். ஆக மிக முக்கியமாக மாணவருடைய கல்வி தரத்தை வழங்கப்பட வேண்டும், அதிலும் பெற்றோர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்ற கூடிய வகையில் தாய்மானவர் திட்டத்தின் ஒரு பகுதியாக அன்பு கரங்கள் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். இதன் மூலமாக மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை என்பது அவர்களுக்கு வழங்கப்படும். அன்புச்செல்வன், விரிவான விவரங்களுக்கு நன்றி. அரசு மேல்நிலை பள்ளி ராமாபுரம்ன்ற ஸ்கூலில் தான் படித்து முடித்தேன். 12th முடித்ததுக்கப்புறம் 4-5 காலேஜில் கேட்டப்போ வருஷத்துக்கு 50,000 ரூபா ஆகும் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிற குரூப்புக்கு அப்படின்னு சொன்னப்போ எங்கள் வீட்டில் 5,000 ரூபாய் கட்டுறதுக்கு கூட வழி இல்லாதப்போ எப்படி 50,000 ரூபாய் கட்டுறதுன்னு யோசித்தோம். அப்போவே எனக்கு பள்ளி கல்வித்துறையிலேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு காலேஜ் கிடச்சிருக்கு எம்ஜிஆர் ஜானகியில், நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. அடுத்த நாளே நானும் பாட்டியும் அங்கே போனோம். போயிட்டு கேட்டப்ப 1 ரூபா கூட நீங்கள் கட்ட வேணாம், அரசாங்கமே உங்களுக்கு மொத்த ஃபீஸையும் கட்டிடும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நிமிஷமே எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எங்களால் காசு கட்ட முடியாதுன்ற பட்சத்தில் எங்களால் கண்டிப்பாக கல்லூரின்றது ஒரு கனவாகவே போயிருக்கும். ஆனால் என் கனவை நிறைவேற்றின மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கு ரொம்பவே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி எனக்கு பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் கிடச்சிது காலேஜில். ஏன்னா எனக்கு ஜேர்னலிஸ்டாவோ மீடியா ஃபீல்டுக்குள்ளே போகணும் தான் எனக்கு ஆசையே. அதுக்கேற்றாப்லே பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் கிடச்சிது. என்னோடய லைஃபுக்கு இன்னமும் ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் உதவின அரசாங்கத்திற்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கும் என மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.